இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி கட்டுற பையனும், நான் என் கண்ண பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிற மாமியாரும் தயவுசெய்து யாரையும் நம்பிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள், இல்லைன்னா கல்யாணமே பண்ணவே பண்ணாதீங்க. சொந்தம் பந்தம் இதெல்லாம் விட்டு போகக்கூடாது, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்துக்கலாம் இப்படிங்கிற டைலாகெல்லாம் விட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா சத்தியமாக அந்த டைலாகை நம்பிடாதீங்க. கடைசியில் அழிய போகிறது உங்கள் வாழ்க்கை மட்டும்தான். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் தேன் போல் வார்த்தையால் இனிப்பாக பேசிகிட்ருக்க அதே அத்தை கழுத்தில் தாலி ஏறினதுக்கு அப்புறம் கொடுக்கு போல் தேள் போல் வார்த்தையை கொட்டிக்கிட்டு இருக்க மாமியாராக மாறினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்கள். சொந்தம் விட்டுட்டு போனால் விட்டுட்டு போட்டுங்க. திருப்பி நம்ம ஒரு ஆள் கல்யாணம் பண்ணுறதுனால சொந்தத்தை ஒன்றும் கூட்டி வச்சு நிறுத்த போகிறது கிடையாது. கடைசியில் சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு அத்தை பையன் மாமா பொண்ணு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்ருக்கிறப்ப அவங்க சொந்தத்தை விட்டு கொடுக்கவும் முடியாது. அம்மா கஷ்டப்படுவாங்க, அப்பா கஷ்டப்படுவாங்க, அத்தை கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பிடிக்காத மாப்பிள்ளையோட வாழ்ந்து வாழ்க்கையை சீரழிய வேண்டியதுதான். இது எல்லாத்துக்கும் மேலே ஏன் என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை எப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த கணவன்கிட்ட சொல்லி கேட்டால் அந்த கணவன் சொல்கிற ஒரே வார்த்தை, உங்கள் அப்பா யார் கேட்டாலும் பொண்ணு கொடுத்துருவாரா? அப்போ நான் கேட்டால் எதுக்கு கொடுத்தாரு? ஏன் கொடுக்காம விட்டுருக்கலாம்ல? அப்போ யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவாரான்னு ஏளனமாக பேசுகிற மனுஷங்கிட்ட பேசவா முடியும்?